வணக்கம், நான் டாக்டர் அகிலா, கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், என்ஆர்ஜி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. தீபாவளி அப்போ எல்லாருக்கும் ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். எஸ்பெஷலி டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கும் ஆசையாக இருக்கும். அப்போ நம்ம என்ன மாதிரி ஸ்வீட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஒயிட் சுகர், ஜாகரி அப்படிலாம் அது எல்லாத்துலேயுமே ஸ்வீட்ஸ் சாப்பிட்றப்போ சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம பிளட் சுகர் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் போட்டு நம்ம ஸ்வீட் பண்ணதை சாப்பிட்லாமா அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் பொறுத்த வரணும் அதில் கலோரிஸ் கிடையாது, ப்ளஸ் வெயிட்டும் கெயின் ஆகாது. அப்போ சுகர் லெவல் சேரத்துக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அப்போ நல்லது தானே டாக்டர், அதே எடுத்துக்கலாமே நம்ம தீபாவளிக்கு ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தோன்னா அதில் சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் எடுக்கிறப்ப நம்மளோட குடலில் உள்ள நார்மல் பாக்டீரியா அதோட விகிதங்கள் அஃபெக்ட் ஆகுது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா இன்சுலின் வேலை செய்கிற விதம் அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஸ்டடீஸ் நம்ம WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே ஸ்டடீஸ் கண்டக்ட் பண்ணி அவங்க ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் யூஸ் பண்ணுறப்போ குடல் பாக்டீரியா நம்பர் விகிதம் மாறுறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகுது அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ டயபெட்டிக்காக இல்லாதவங்களுக்கு கூட புதுசாக டயபெட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர லாங் டேர்மில் தொடர்ந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கப்போ அது ஹார்ட்டுக்கான ரிஸ்க், ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கு, ஸ்ட்ரோக்குக்கான ரிஸ்க்கு, கிட்னி ப்ராப்ளம் இதெல்லாம் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்குது. கேன்சர் ரிஸ்க்கு கூட இன்க்ரீஸ் ஆகுது. இது எல்லாமே லாங் டேர்ம் யூஸில் ப்ரூவ் பண்ண விஷயங்கள். ஸோ இந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அதை தவிர அவங்களே அலவன்ஸ் சொல்லியிருக்காங்க, இந்த அளவில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ லாங் ரன்லையும் சரி தீபாவளிக்கும் சரி வென் நமக்கு சைடு எஃபெக்ட் உள்ள பிரச்சனைகள் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா நீங்கள் நேச்சுரல் ஸ்வீட்னரில் செஞ்ச ஸ்வீட் சாப்பிடுங்க, இல்லை ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னரில் பண்ணுறதை வெரி லிமிட்டடாக சாப்பிடுங்க. எதுவாக இருந்தாலும் கணக்கோடு சாப்பிடணும், சுகர் ஏறாமல் பார்த்துக்கணும். அடுத்த வீடியோவில் எப்படி அதை மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.